திருப்பத்தூரில் மருதுபாண்டியர் நினைவிடத்தில் மதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் வைகோ மருதுபாண்டியர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மரணத்தை துச்சமாக மதித்து சமர் களங்களிலே வேலும் வாளும் ஏந்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தாய் தமிழகத்தின் மானத்தையும் வீரத்தையும் காத்து நின்ற மாமன்னர் வரிசையில் பாஞ்சாலங்குறிச்சி அடைந்த பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட பிறகு போர்க்களத்திலேயே மடிய நேரிடும் என்று உணர்ந்தும் அறிந்தும் நம் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பெரிய மருது சின்ன மருது படைகளை திரட்டி சண்டையிட்டு 3 போர்க்காலங்களில் வெள்ளையர்களை வீழ்த்தினர். வெள்ளையர்களிடமிருந்து பீரங்கி உள்ளிட்ட நவீன ஆயுதங்கள் இருந்ததனால் இறுதி போர்க்களத்தில் தோற்க நேரிட்டு இந்த திருப்பத்தூரில் மருதுவர் உள்ளிட்ட 500 பேரை ஒரே இடத்தில் 1801 ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதியன்று தூக்கிலிடப்பட்ட இடம் தான் திருப்பத்தூர். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விட கொடும் துயரமும் வீரமும் நிகழ்ந்த இடம் திருப்பத்தூர். மருதிருவர் கேட்டதற்கிணங்க தான் கட்டி எழுப்பிய காளையார் கோவில் ராஜகோபுரம் எதிரே 27இல் புதைக்கப்பட்டனர் என்பதை நினைவு கூர்ந்து இந்த மாமன்னர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்த போது உணர்வு பெருகட்டும், வளரும் தலைமுறையினர் உணர்ச்சியும் வீர உணர்ச்சியும் கொண்டவர்களாக ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து தமிழகத்தின் பெருமையை நிலைநாட்டுவதற்கு இந்த உணர்ச்சிகரமான நேரத்தில் மதிமுக சார்பில் வீர சபதம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றார். நிலைநாட்டுகின்ற உணர்வு இந்த நினைவிடத்துக்கு வருகிற போது கம்பீரமான அந்த மன்னர்களின் சிலைகளுக்கு தோள்களிலே மாலையை சூட்டுகிற போது அந்த உணர்வு பெருகட்டும், வளரும் தலைமுறை வரப்போகிற தலைமுறை மான உணர்ச்சியும் வீர உணர்ச்சியும் கொண்டவர்களாக சாதி மத வேறுபாடுகளை கடந்து தமிழ்நாட்டினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு இந்த உணர்ச்சிகரமான நேரத்திலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர சபதம் ஏற்றுக்கொள்கிறோம். வாழ்க மருதுபாண்டியர்கள் புகழ். இது மருதுபாண்டியர்களை தவிர வேறு எந்த அரசியலும் இங்கு நான் பேச விரும்பவில்லை. முதல்வர் மருதுபாண்டிய நினைவிடத்துக்கு பூஜையில கலந்துக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். எந்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்றுவார்.